ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வேலெட்டில் நம்ம விட்ரா பண்ணலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு 6வது விட்ராவல், ஓகேங்களா? ஸோ இந்த விட்ராவலை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலான்றதையும் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய கோரில் வந்துட்டு 0.14 கோர் காயின் இருக்குது. லாஸ்ட்டாக வந்திருக்க ட்ரான்சாக்ஷன் 10/9 அன்றைக்கி வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம், 9ஆம் மாதம், ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கோர் வேரியஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போவோம். உள்ளே போன உடனே நம்ம பார்க்க வேண்டியது பேலன்ஸில் காயின் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பேலன்ஸில் காயின் இருக்குதுன்னா நீங்கள் விட்ராவலுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சு என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். வேலட் ஸ்டாட்டிக்ஸ் போகலாம். ஸோ என்னுடைய சேம் டோட்டல் ஃப்ரீ காயின்ஸ் அந்த நம்ம கொடுத்துருக்க டீம் லெவல் அண்டு F50 டீம் லெவல் என்னோடய கேப்பிங் கிட்டத்தட்ட $3 வந்து ரீச் ஆகிடுச்சு. 2.99னா $3 தான், ஓகேங்களா? என்னோடய டைரக்ட் பிஸ்னஸ் $180. நேற்று வரைக்கும் வந்துட்டு 170 இருந்தது, இப்போ 180 ஆகிருக்கு. அடிஷ்னலாக டோட்டல் டீம் பிஸ்னஸ் இந்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து $58. ஆஃபர் இன்கமும் ரைஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஆஃபர் இன்கம் ரைஸ் ஆகிருக்கு, $82 ரைஸ் ஆகிருக்கு. எனக்கு இப்போது F50 இன்கம் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். $3, ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, $3 எனக்கு ரீச் ஆகிடுச்சுன்னு, $3 வந்திருக்கு. ஸோ எனக்கு டே பை டே என்னுடைய இன்கம் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோத் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், டே பை டே க்ரோத் தான் இருக்குது. $1, $1.25, $2, $2.25, $2.91, இப்போது $3 ரீச் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டே பை டே எனக்கு ஃப்ளஷ் அவுட்டும் ஆகிட்டுருக்கு. அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள், அதுவும் க்ரோத் தான் ஆகிட்டுருக்கு. ஃப்ளஷ் அவுட் வந்துட்டு க்ரோத் தான் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நான் $3 விட்ரா பண்ணுறேன், $3 வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணணும், என்னோடய டீமையும் வந்துட்டு அதிகம் பண்ண சொன்னால் இது ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் எனக்கு இது கிடச்சிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு என்னுடைய விட்ராவல்லையே எனக்கு திரும்ப அகைன் ரீடாப் ஆகி எனக்கு இன்கம் அதிகமாகும், சரிங்களா? அது ஒரு மெத்தடு. 2வது மெத்தடு, என் டீம் விட்ரா பண்ணும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகனால என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ROI அதிகமாகும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது, ஒர்க்கிங் கான்செப்ட்டு. எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் $63 ஏர்ன் பண்ணியிருக்கேன், $57 வந்துட்டு விட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டையும் நான் இப்போ விட்ரா பண்ணுறேன், அதையும் பார்த்துடலாம். ஸோ பேலன்ஸுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறோன்னா, கீழே பேலன்ஸுன்ற ஆப்ஷனில் விட்ரான்ற ஆப்ஷன் இருக்குது, நம்ம விட்ரா கொடுக்கலாம். செக்யூரிட்டி பின்னு கேட்குது, போட்டாச்சு. விட்ராவும் கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, நம்ம கோர் வேலெட்டுக்கு ஒரு 3 காயின் போகும், ஸ்பிரிட் வேலெட்டுக்கு வந்துட்டு 1.52 கோர் காயின் போகும், ரீஇன்வெஸ்ட் வந்துட்டு $1.47 ஆகும், ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, விட்ரா நோவு கொடுக்கலாம். விட்ரா நோவு கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, கேஸ் ஃபீஸ் வந்துட்டு கேட்குறப்போ கரெக்டாக அதை நம்ம செட்டில் பண்ணணும். கேஸ் ஃபீஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ரீடாப் வேலெட்டுக்கு போகிறது, நம்மளுக்கு ஸ்பிரிட் வேலெட்டுக்கு போகிறதெல்லாம் போயிடும். நம்ம மெயின் வேலெட்டுக்கு வர்றது மட்டும் நின்றோம், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணால் கேஸ் ஃபீஸை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஒரு 10 பைசா 20 பைசா அந்தளவுக்கு தான் செலவாகும். ஸோ அதனால் கேஸ் ஃபீஸ் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லைனாலும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க லீடர்கிட்ட. வெரி குட், நம்மளுடைய விட்ரா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ப்ராசஸிங்கில் எங்கே காட்டுது, ஆனால் இங்கே பாருங்கள் 0 ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ டோட்டல் விட்ராவலும் இங்கே வந்துட்டு காமிக்குது. ஃபைன், இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். விட்ராவல் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் விட்ரா பண்ணியிருக்கிறது என்ன ப்ராசஸ் நடக்குது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், சரிங்களா? ஃபைன்.
என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம வேலெட்லேருந்து மற்றவங்களுக்கு டெபாசிட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து இங்கே காமிக்கும். என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு $16, 15.93. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு $26. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸ்பிளிட் வேலெட்டில் இருக்கிறது. ஸோ என்னோடய ஃப்ரீ கோர் காயின் எவ்வளோ இருக்குது, ஸ்பிளிட் வேலெட்டில் இது வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் எல்லாமே காமிச்சாச்சு. சரிங்களா? ஸோ என்னோடய வேலெட் ஸ்டாட்டிக்ஸ் அகைன் போகிறேன். இங்கே எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். டோட்டலாக விட்ராவல் எவ்வளோ பண்ணியிருக்கோம், சேம் வந்தது எல்லாத்தையும் விட்ரா பண்ணியாச்சு. டோட்டலாக இது வரைக்கும் நான் சம்பாதிச்சது எல்லாமே இங்கே ஷோ ஆகிட்டே வரும் அப்படின்றது காமிச்சிருந்தோம் இல்லையா? ஃபைன். இப்போ நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலெட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்சல்யூட்லி நம்ம வேலெட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு. அது நம்ம கம்பெனிலேருந்து வந்தது தானான்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். எஸ், நம்ம கம்பெனிலேருந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. அதையும் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கோர் வேரியஸ் கம்பெனின்னு போட்டு வச்சுருக்கேன். 9/11/5 5 மணிக்கெலாம் நான் வந்துட்டு இதை விட்ரா பண்ணிட்டேன் காலையில். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னில் போய் பார்த்தீங்கன்னா கோர் வேரியஸ் கம்பெனிலேருந்து மட்டும் எனக்கு எவ்வளோலாம் வருமானம் வந்திருக்குன்றதை இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோர் வேரியஸ் கம்பெனின்னு போட்டிருக்கலாம். கோர் வேரியஸ் கம்பெனிலேருந்து எனக்கு வந்தது. ஓகேங்களா? மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்துட்டு எப்போவுமே கிடைக்காது. கிடைக்கிறப்போ நல்லா பயன்படுத்திக்கணும். நல்ல கம்பெனி என்எஸ்ஆர்க்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 2 ரெஃபரலில் வந்துட்டு $25 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த வீக்லி பே அவுட் வந்துட்டு ஒரு 10 வீக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு $49,000 $50,000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதனால் ஒரு $2,500 போட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 பேர் கொடுத்தீங்கன்னா கூட இது பாசிபிள். இதே நீங்கள் வந்துட்டு 5-6 பேர் 10 பேர்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த $500ன்றது வந்துட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 4 வாரத்திலே ஏர்ன் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ நல்லா வந்துட்டு பிளான் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.